வெல்கம் டு த ஹர்ஷல் சேனலுக்கு. இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அது இல்லாமல் நேற்று கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வச்சு இன்னைக்கு எது மாதிரி ட்ரேட் எடுத்துருக்கலாம். அப்புறமா நாளைக்கையோட நிஃப்டி 50 அப்புறமா பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். அது இல்லாமல் எவ்ரிடே வந்துட்டு 10:45 வந்துட்டு நான் லைவில் வர யாராவது வந்து ஜாயின் பண்ணுறவங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இன்னைக்கோட லைவ்ல கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றியும் சொல்லியிருக்கேன். அங்கே பார்க்காதவங்க பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ கூட அந்த வீடியோ ஆகும். ஓகே, இன்னைக்கோட லைவ் வாங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டி 50ல் ஈஸி மெத்தடில் நம்ம இது மாதிரி ட்ரேட் எடுத்துருக்கலாம். நம்மளோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வச்சு இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங்க சரி கேப் டவுன் ஆச்சு. அதாದ್ಮೇಲೆ இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த கேண்டல் பண்ணி இந்த கேண்டல் நம்மளோட நிஃப்டி 50 என்ட்ரி கேண்டல் டைமிங் வந்து 9:25 நம்மளுக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிச்சு. இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 50 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு, ரைட்? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நிஃப்டி 50 எந்த ட்ரேட் கிடச்சிச்சுன்னா இந்த கேண்டலுக்கு நம்மளோட என்ட்ரி. பட் நம்ம ஸ்ட்ரிக்ட் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் வச்சனால ஒரு 5 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த ட்ரேடு. ஓகே, ஃபர்தர் இங்கே வரலும் அந்த இருக்குது. இங்கே வந்து நான் பொய் கூட சொல்லலாம், ரைட்? இங்கே வந்துட்டு நான் என்ட்ரி எடுத்தால் இங்கே வந்து கீழே வரலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் வச்சு மோர் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணினேன். பட் ஆக்சுவலி அது வந்து எதுவுமே ஒன் செகண்ட் இங்கே வந்துட்டு நான் ஸ்ட்ரிக்ட் ட்ரெயிலிங் ஸ்டாப்பில் வச்சனால எனக்கு வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப்பில் செட் ஆகிடுச்சுங்க. ஓகே, இங்கே வரலாம் நான் கேப்சர் பண்ணல. இங்கே என்னோட நெக்ஸ்ட் கேண்டல் தேர்ட் கேண்டல் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுச்சு. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுச்சு, நாட் அ ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்மளோட ஹேஸ் பர் த ரூல் பிரகாரம் எந்த ட்ரேடும் கிடைக்கல. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு எந்த மாதிரி ட்ரேட் எடுத்துருக்கலான்னு வெரி இன்ட்ரெஸ்டிங்கு. பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஆச்சு. அதாದ್ಮೇಲೆ ஃபர்தர் அப் சைட் மூவ் ஆயிருந்தால நம்மளுக்கு எந்த ட்ரேடும் கிடைக்கல. ஆனால் இந்த கேண்டல் நம்மளுக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிங்க. 10:15 கேண்டல் 10:15 கேண்டலுக்கு நம்மளோட என்ட்ரி இமீடியட்டாக நெக்ஸ்ட் கேண்டல் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் செட் ஆயிடுச்சு, ரைட்? ஸ்டாப் லாஸ் செட் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டல் வந்துட்டு இது நெக்ஸ்ட் என்ட்ரி வந்துட்டு 10:30 நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிங்க. 10:30க்கு வந்து நம்மளோட என்ட்ரி எடுத்தப்போ மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நம்மளுக்கு கேப்சர் பண்ணிங்க, ரைட்? இங்கே வரலும் நம்ம ஹோல்டு பண்ணல. ஓகே, இங்கே கூட நம்ம போய் சொல்லலாம், பட் இங்கே வரலும் ஹோல்டு பண்ணல. ஜஸ்ட் இங்கே வந்துட்டு 100 ப்ளஸ் கேப்சர் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்தர் டவுனில் போயிடுச்சு. டவுனில் போயிட்டு மேலே எங்கே மறுபடியும் நம்மளுக்கு எதுனா ட்ரேடிங் கிடச்சான்னு பார்த்தா இங்கே வந்துட்டு 12:05 இங்கே. ஓகே, இங்கே உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கே மேலே போய் இங்கே 12:05க்கு நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு டவுன் சைடில். பட் இங்கே வந்துட்டு நம்மளோட இமீடியட்டாக நெக்ஸ்ட் கேண்டல் வந்து ஸ்டாப் லாஸ் செட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரேடான்னு பார்த்தா இது ட்ரேடு எடுக்கக்கூடாது. ரூல் பிரகாரம் 12:30க்கு வந்துட்டு ஆஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் வந்து இது ஆல்ரெடி ஒரு மூவ் ஆயிருக்கு, ரைட்? இது இங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணால் இங்கே ஆகலை. மறுபடியும் மேலே போய் மறுபடியும் இந்த கேண்டல் வந்து 1 o'clock கேண்டில் 1 o'clock நம்மளோட ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. 1 o'clock என்ட்ரி வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் செட் ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு 1 o'clock வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் செட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ட்ரேட் எடுத்தேன்னா இங்கே எடுக்கல ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ட்ரி எடுத்தது இந்த கேண்டில் வந்துட்டு 2:05க்கு தான் நான் என்ட்ரி எடுத்தது. ஓகே, 2:05க்கு நம்ம என்ட்ரி எடுத்தப்போ நம்மளோட ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, இன்னைக்கு பார்த்தா பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 2 அதுக்கப்புறம் 3 அப்புறம் 4 ட்ரேட் கிடச்சிருக்கு. 4 ட்ரேடில் வந்துட்டு 2 ட்ரேட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, 2 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, ஒரு 2 ட்ரேட் ப்ராஃபிட். ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்து லோ குவான்டிட்டி லோ பாயிண்ட்ஸ். அப்புறமா இங்கே வந்துட்டு மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் மேலே நம்மளுக்கு கேப்சர் ஆகிருக்கு. ஓகே, இது சிம்பிள் வேல நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடிங் எடுக்கிறது. இது வந்து லைவ்ல வந்துட்டு டெய்லி வந்துட்டு நான் 10:45 இல்லை 11 o'clock லைவ் வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் உங்களுக்கு அங்கே கிளியர் கட்டாக சொல்லலாங்க. இது வந்துட்டு டிப்ஸ் இல்லை. ஓகே, இங்கே வாங்க, இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நான் வந்து லைவ்ல வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கே நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இந்த மாதிரி வந்தால் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் இது மாதிரி ட்ரேட் எடுக்கலான்னு ஆல்ரெடி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்.
ஓகே, லைவ்ல வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. லைவ்ல வர்றது எதனாலனா, உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு இண்டிகேட்டர் சொல்லியிருக்கிற இண்டிகேட்டருக்கோட இல்லை இது ப்ரைஸ் ஆக்ஷன் இதுனா டவுட் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி. அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் லைவ்ல வந்து கொஸ்டின் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் லைவ்ல வாங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி நாளைக்கோட நிஃப்டி ஃபிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பற்றி பார்த்தலாம். நாளைக்கோட நிஃப்டி ஃபிஃப்டி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு 23,676. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து 23,631. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து 23,603. அப்புறமா டவுன் சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு 23,557. அதுக்கப்புறம் 23,529. அதுக்கப்புறம் 23,484. இந்த லெவல்ஸ் பற்றி இதில் எது மாதிரி ட்ரேட் எடுக்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இன்ட்ராடே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்க்காதுங்க அங்கே போய் பாருங்கள். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்துட்டு அப்பர் சைடு வந்துட்டு 50,559. அதுக்கப்புறம் இன்னொரு சப்போர்ட் வந்து 50,407. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு 50,262. அப்புறமா 50,121. அதுக்கப்புறம் 49,896. இதெல்லாம் வந்துட்டு பேங்க் நிஃப்டியா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஓகே, ஹோப் நாளைக்கு இந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து ஆஸ் பர் ரூல் பிரகாரம் நம்ம ட்ரேட் எடுத்தால் நாளைக்கெல்லாம் லைவ்ல வாங்க, லைவ்ல பார்க்கலாம். அதே மாதிரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மறுபடியும் லைவ்ல மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.